அல்பம் சரியான தேங்காய் பொறுக்கியா இருக்கே. அது ஒன்ன மாதிரி ஆளுங்க செய்யற வேலை. நம்ம ஸ்டைலே தனி. இந்த தேங்காய் வச்சு நம்ம ஹீரோஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்றேன்னு பாரு. ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. தேங்காவுல சட்னி தான் வரும். லவ் எப்படி வரும்? பிள்ளையரப்பா, அவ என்ன நினைச்சிட்டு வேணாலோ இல்ல என்னையும் நினைச்சிட்டு வேணாலோ எதுவா இருந்தாலும் அதை அப்படியே நிறைவேற்றிட்டு உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். அட்வான்ஸ் அதை வச்சுக்கோ. சுவாமி, ஏன் இப்படி அலறீங்க? உங்க கால்ல தேங்காய் தானே விழுந்தது, அணுகுண்டா விழுந்தது. உங்க சத்தத்தை கேட்டு மில்லுல சங்குதான் பிடிக்கிறாங்க நினைச்சு வேலையை விட்டு போயிட போறாங்க. இவன் போயிட்டானா? ஏன்னா உங்க ஹீரோ ரேஞ்ச் ஐடியா ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா. ஏதோ கொஞ்சம் ஆன்டி ஹீரோ போயிடுச்சுங்கண்ணா. படா, ஆன்டி ஹீரோ அங்கிள் ஹீரோன்னு இங்க தட்டு. இது நல்லா நடந்துகிட்டு இருந்தவரை தப்பானி ஆக்கிட்டே மயிலே. டேய், அவ அம்மனுக்கு விளக்கேத்த போறா. நான் போய் தீப்பெட்டி தட்டுமா? தீப்பெட்டியா? உன்னை துண்டு பிடி கேஸ் நினைச்சவாடா. டேய், ஒன்னே சொன்னாலும் ஓகே ஆகிற மாதிரி சொல்றேன். இந்த ஐடியாவுக்கு அப்புறம் குளிந்து விட்டு எரிய போகுது உங்க காதல் ஜோதி. அது எப்படி? அவ இப்போ அம்மன் சன்னிதியில விளக்குக்கு திரிய பத்த வைப்பா. அதே நேரத்துல நீ அவளுடைய தாவணியை பத்தவை. இதே மாதிரிதான் அவளும் அலறுவா. ஆனா அதை கண்டு நீ பதட்டப்படாம நேர போய் அணைச்சிரு. அணைக்கிறதுக்கு பத்த வைக்கிறது? நீ அணைக்க போறது நெருப்பு இல்ல, அவளை. அக்னியை சாட்சியா வச்சு எல்லாரும் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா நீ காதல் பண்ண போற. ஓகே? இன்னைக்கு தாண்டா நான் சொன்ன ஐடியாவை அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கேன். இந்த ஐடியா பின்னாடி பெருசா ஒர்க் அவுட் ஆகும். கொஞ்சம் நிலவு, கொஞ்சம் நெருப்பு. ஏண்டா? என்னடா திடீர்னு வெயில் அதிகமான மாதிரி தெரியல? எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலையே. ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஆமா, அவ இன்னும் கத்தவே இல்ல. லேட் பிக்கப் இருக்கும்டா. ஓ, அது சரி. எங்கேயோ புகை வர மாதிரி இருக்க. இது கூட உனக்கு தெரியாதா? நெருப்பு இருந்தா புகை இருக்குதாண்டா தெரியும். அதாவது இது போய் எவிடமோ குளிக்கிறியா? குருமா பண்றேன். ஒரே மாதிரி நினைக்கிறோமே. நானும் குருமா தான் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வந்து சாப்பிடு. அழகா இருக்கே. துணி எடுத்து தச்சியா இல்ல பொறுக்கி தச்சியா? அளவெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. என்ன சத்தத்தை காணுமே? தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? வெளியில வந்து பாரு, தெரிஞ்சுக்குவேன். வெளியில வந்து பாக்குறதா? தாங்க முடியலப்பா. ஒரே எரிச்சலா இருக்குல்ல? அந்த சட்டை முடியாது. எப்படி போட முடியுங்கிற? விட்டா ஏறிட்டே இருக்கு. இல்லையா பின்ன? நாம பரவாயில்லப்பா. கரடு கட்டைகள்லாம் சுருண்டு விழுந்து செத்துக்கிட்டு இருக்குதுங்க. நேத்து 108, இன்னைக்கு 110. வெயில் மண்டைய பழக்குது. வெயிலே மண்டைய பழக்குதா? இப்ப நான் ஓ மண்டைய பழக்க போறேன். இது கண்ணம்மா பண்ற கலாட்டா தாங்க முடியல. அதுக்கு ஒரு வழி பண்ணலான்னு வந்தா நீ பாட்டு வெயிலே குயிலுன்னு வெறுப்பேத்திட்டு இருக்கியா? இப்ப நான் என்ன பண்ணணும்ன்ற? நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நானே நேரா கண்ணம்மாட்ட போய், இங்க பாரு கண்ணம்மா, நான் இங்க இருக்கிறது உனக்கா இல்ல அந்த இந்துமதிக்காக தான் படீர்னு சதுர தங்கா உடைச்ச மாதிரி பளிச்சுன்னு சொல்லிட போறேன். ஏ மயிலு, கண்ணம்மா சொன்னதை செய்யணும், நான் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு அடம் பிடிக்கிற பொண்ணு. இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா தான் விரும்பின நீ கிடைக்கலைங்கிறதுக்காக அவ ஏதாவது ஏட கூடமா செய்ய, அப்புறம் ஒரே கலையபுரம் ஆயிரும். இந்த விஷயம் அப்படியே இந்துமதிக்கு தெரிஞ்சதுன்னா உண்மையிலேயே உன் மேல தப்பு இல்லைன்னா கூட அவ உன்னை விரும்ப மாட்டா. தயவு பண்ணி நீ இந்துமதி மனசுல இடம் பிடிக்கிற வரைக்கும் கண்ணம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணி போடா. காய்கறி
குதிரை விலை விக்குது. விலைய பார்த்தா வாங்குற மாதிரியா இருக்கு, பாக்குற மாதிரி தான் இருக்கு. எங்க இந்த பூசணிக்காய் இல்லைங்களா? யோ, பூசணிக்காய் இந்த சைஸ்ல இருக்கும். ஓ, நான் எலுமிச்சங்காய் நினைச்சேன். எலுமிச்சங்காய் இந்த சைஸ்ல இருக்கும். ஓ, உங்க ஊர்ல மாத்திட்டாங்களா? யோ, நீ எந்த ஊரியா? நமக்கு திருநெல்வேலி பக்கம். அங்கிருந்து 18 மைல் பிள்ளையார்பட்டி. இந்த மெயின் ரோட்லயே அரச மரம், அம்மன் கோயில், இந்த திருவிழா நடக்குமே அங்கதான். அங்க வந்து ஆர்மவம் புள்ள மக மயில்சாமி வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா சின்ன பையன் கூட கூட்டு வந்து விட்டுருவான். அந்த பக்கம் வந்தா அவசியம் வாங்க. அந்த பக்கம் இல்ல, நாளையில இருந்து நான் இந்த பக்கம் கூட வர மாட்டேன். யோ, உனக்கு எந்த காயா வேணும்? ஊருகா இருக்கா? இந்த மத்தியானம் பொண்டாட்டி சாப்பாடு கொடுத்தது, இதுல இருக்கிறதுல என்ன காயா வேணும்? நாங்க என்ன காயா வாங்க வந்தோம்? இது காய்கறி கடையில மொத்தமா வாங்க வந்தோம். ஏமா வாங்குறது 1/4 கிலோ, இந்த ஒடி ஒடிக்கிறிய? இல்ல, வெண்டைக்காய் முத்தல். வெண்டைக்காய் முத்தல், கத்திரிக்காய் சொத்தை இருக்கதான் செய்யும். என்னமோ நீங்க ஒருத்தர் தான் இந்த ஊர்ல காய்கறி வாங்குற மாதிரி பேசுறீங்க. காய்கறிக்கார், நான் லாங் டைமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுகிட்ட ஓவரா பேசுறீங்க. என்னது இவ்வளவு கத்துற? ரியாக்ஷன் இல்லாம இருக்கார். காதுல அடப்பு இருக்குமோ? காய்கறிக்கார் ஒண்ணு இல்ல, இது வந்து அந்த பொண்ணு காசு கொடுத்தா வாங்குது. அப்ப பார்த்து பார்த்து வாங்கும். ஓசியில வாங்கினா என்ன வேணாலும் சொல்லலாம். அப்போ இவங்களை சொல்லக்கூடாது. ஏன்னா இவருக்கு இது இவங்க என் கஸ்டமர். இவங்க உடைச்சு வாங்க. இந்த ஓட்ட வண்டி பத்தாது, ஒத்தாள் சாவடியே கொண்டு வரணும். அப்பதான் இவங்க வசதிக்கு உடைச்சு பார்த்து வாங்க முடியும். என்னையா உடைச்சு பார்த்துன்ற? வெண்டைக்காய் உடைச்சு பார்த்து வாங்காம கடிச்சு பார்த்து வாங்குவாங்க. சரியான புடலங்க வாரிக்கியா? யோ, இன்னும் அவங்கள பத்தி பேசினா பச்சை மிளகா கச்சா மாதிரி உனக்கு எரிச்சல் வருது. அவங்க என்ன உனக்கு பொண்டாட்டியா? ஆமா, அவங்க இவனுக்கு பொண்டாட்டி தான். பொண்டாட்டியா நாளைக்கு வரப்போறவங்க மாதிரி தான் இவர் நினைத்து விட்டார் என்று வந்துட்டானுங்க. வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய். ஏங்க, அவன் ஏதோ விளையாட்டா சொல்லிட்டான். ஆனா நான் சீரியஸாவே சொல்றேங்க, எனக்கு கல்யாணம் நடந்தா அது உங்க கூட தாங்க. இது ஏதோ வார்த்தைக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. என் வாழ்க்கையை நீங்க தாங்க. இதுல கொட்டுங்க. என் மனசுல இருக்கிறது நானும் இதுல தான் கொட்டிருக்கேன். படிச்சு பாருங்க, புரியும். உங்க மௌனத்தை நான் சமாதானம் எடுத்துக்கலாமா? ஒரு பொண்ணை பார்த்தப்புறம் அவ பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமே ஆசைப்பட்டாதாங்க அது மனசோட தப்பு. ஆனா என் பொண்டாட்டி இப்படிதான் இருக்கணும்னு கற்பனையோட இருந்த என் முன்னால நீங்க வந்தீங்களே, அது யாரோட தப்புங்க? இந்த எண்ணம் கூட நீங்க பிளாட்ஸ் குடி வந்ததுக்கு அப்புறம் வந்தது இல்லைங்க. 10 மாசத்துக்கு முன்னாடி பிள்ளையார்பட்டி திருவிழா அவங்க பார்த்தனே, அப்பவே வந்துருச்சுங்க. உங்களை தேடிதான் நான் மெட்ராஸ்க்கே வந்தேன். இங்க பாருங்க, நீங்க விட்டு போன உங்க கட்சிப்ப கூட உங்க ஞாபகமாவே வச்சிருக்கேன். தெரியுதா? ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்க மனசுல தான் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. படிக்க சொன்னா புக்க தூக்கியா போடுற? பின்னிடுவேன். பின்னத்துக்கு நான் கூட இல்லையே. ஒழுங்கா வந்துடு. பர்மட்டு போ. படிச்சுட்டு விளையாடலாம், விளையாடிட்டு படிக்கலாம். டேய், சொன்னா கேளு. நீ சொன்னா கேளு. பிடிச்சுன்னு தொலைச்சிருவேன். பிடிக்க முடியாது. நான் தான் மாமா பின்னாடி இருக்கேனே. ஏங்க, பாவம் சின்ன பையன் தானேங்க. அவனுக்கு உங்களை மாதிரி மனசை கட்டுப்படுத்துற அளவுக்கு பக்குவமும் இல்ல. என்ன மாதிரி மனசுல ஆசைப்படுறது வெளியில சொல்லாமலும் இருக்க முடியல. என்னடா விளையாடணுமா? நம்ம 2 பேரும் விளையாடலாமா? வா போலாம். என்ன மேலே மச்சான் கூட மச்சாவா? மச்சானா உங்க அக்காவுக்கு தம்பின்னு அர்த்தம். வா விளையாடலாம். உனக்கு ஸ்கேட்டிங் கத்து தரேன், சூப்பரா இருக்கும். நிஜமா? ஆமா. அம்மா, மெதுவா மெதுவா, தவறி விட்டா உடைஞ்சிருவான். என்னங்க வாங்க, இது யாருன்னு தெரியுதா? நல்லா பார்த்து சொல்லுங்க.
ஒண்ணு இல்ல, ஸ்கேட்டிங் கத்து கொடுத்தோம். லேசா தான் அடிபட்டுச்சு. நான் இல்லைங்க. தம்பி அக்கா, ஐயோ ஏய் தம்பி, நான் உள்ளதா இருக்கேன். ஏய் எனக்கு அவசரமா உச்சம் வருது. Welcome, Mylin. Welcome to the paradise. என்னது? பால், பழம், பூ, மெத்தை. பூ மெத்தை. வழக்கமா 2 பேரும் ஒருத்தர் விரும்பினா ஐ லவ் யூ சொல்வாங்க. ஆனா நீ என்னடா என்ன பார்த்தாலே வெக்கப்படுற. அதனால உன் மனசுல இருக்கிறதை சொல்றதுக்கு கூச்சப்படுற. உன் கூச்சத்தையும் வெக்கத்தையும் போக்குறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். நெக்ஸ்ட் உனக்கு எனக்கு டும் 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 கல்யாணம். தென் நீ என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ற. டோக்கன் அட்வான்ஸா ஒரே ஒரு குடு. உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, உங்க அப்பன்ட்ட பேசிக்கிறேன். யோ 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 யோ, சீக்கிரம் வந்துறியா, நான் தூங்கிட்டு போறேன்.